கல்லில் இருக்கும் தேரை முதல் கருவில் இருக்கும் சிசு வரை இந்த பிரபஞ்சத்துக்கே படியளக்கும் ஈசனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது அன்னாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தால் நாளுக்கு நாள் பொலிவிழந்து கொண்டே போனார். அவருடைய பொலிவை திரும்ப பெறணுங்கிறதுக்காக கைலைநாதனான சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். கருணை கடலான சிவபெருமான் அவருடைய சாபத்தை போக்கி அந்த பிறையை தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுத்தார்னு சொல்லப்படுது. சந்திரன் தன் சாபம் நீங்கி முழு பொலிவுடன் அனைத்து சக்தியோட வானில் முழு நிலவா தோன்றிய அந்த நாள்தான் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. நவக்கிரகங்களுள் ஒருவர் சந்திரபெருமான். அவருடைய தானியம் அரிசி. அதை கொண்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுது. அன்னாபிஷேகத்தின் ஒவ்வொரு அன்னப்பெருக்கையிலும் சிவபெருமான் லிங்க ரூபமாக இருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம். அதனால்தான் அன்னாபிஷேகத்தை நாம் பார்க்கும்போது கோடி லிங்கத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. அன்னாபிஷேகத்தை நேரில் தரிசிக்கும் போது சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், அன்னக்குறை நீங்கும், ஒருவர் வளமாக வாழ வழி பிறக்கும்.